தமிழக அரசியலின் மையப்புள்ளி என்று வர்ணிக்கப்படும் திருச்சியில் இந்த முறை தேர்தல் களம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சூடு பிடித்திருக்கிறது. இதற்கு காரணம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது அரசியல் பயணத்தின் முதல் அடியை எடுத்து வைக்க தேர்ந்தெடுத்திருக்கும் தொகுதிகளில் ஒன்று திருச்சி கிழக்கு. தலைநகர் சென்னையில் தாக்கத்தை ஏற்படுத்த சென்னை பெரம்பூரை தேர்வு செய்துள்ள விஜய் தென் மாவட்டங்களிலும் காவிரி படுகை பகுதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்த தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சி கிழக்கை தேர்வு செய்துள்ளதாக கருதப்படுகிறது. திருச்சியில் தொடங்கினால் திருப்பம் ஏற்படும் என்பது தமிழக அரசியலில் எழுதப்படாத விதி. அந்த நம்பிக்கையோடுதான் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை திருச்சியில் உள்ள மரக்கடை பகுதியிலிருந்து விஜய் தொடங்கினார். விஜயின் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியின் ஆலோசனையின் பேரில் திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. வணிகர்களின் கூடாரமாக கருதப்படும் இந்த தொகுதியில் 2,55,000 வாக்காளர்கள் உள்ளனர். இஸ்லாமியர்கள் 11 விழுக்காடு, கிறிஸ்தவர்கள் 10.5 விழுக்காடு என சிறுபான்மையினரின் வாக்குகள் இங்கு வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளன. வெள்ளாளர், பட்டியலினத்தவர், முக்குலத்தோர் என பல சமூகத்தினரின் வாக்கு வங்கியும் உள்ளது. கிராமப்புறங்கள் இல்லாத முழுமையான சிறிய நகர தொகுதி என்பதால் தேர்தல் பணிகளை எளிதாக ஒருங்கிணைக்க முடியும் என்பது தாவேகாவின் கணக்கு. தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் 2011ஆம் ஆண்டு உருவான இந்த தொகுதியில் 2 முறை அதிமுகவும் 1 முறை திமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் மனோகரன், 2016ஆம் ஆண்டு தேர்தலில் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் தலைவரான இனிகோ இருதயராஜ் சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை திமுக சார்பில் மீண்டும் இனிகோ இருதயராஜே களமிறங்க உள்ளார். அதிமுக சார்பில் ராஜசேகரன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணசாமி ஆகியோர் களமிறங்க உள்ளதால் திருச்சி கிழக்கில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது.